வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பல இறைவனின் அருளால் ரமணாவுடைய மாதத்தில் 25 நோன்புகளை நிறைவேற்றியுள்ளாக 26வது நோன்பை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இருக்கின்றோம். சகாபாக்களுடைய வரலாறு என்ற தலைப்பின் கீழாக அறியாத அபித்தோழர்களுடைய அறியாத வரலாறு என்ற தொடரில் இன்றைய தினம் நாம் யாரை பற்றி பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். பார்த்துக்கொண்டீங்களா? யார் சம்பந்தமான செய்தி? அப்துல்லா பின் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் என்று அழைக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான செய்தி பார்க்கிறது. இவருடைய தந்தை பெயர் தெரியுமா? அப்துல்லா அவருடைய தந்தை பெயர் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். இந்த அப்பாஸ் அவர்கள் யாருங்கிறது வரலாறு சொன்ன ஞாபகம் இருக்குதா? அகபா உடன்படிக்கையில அல்லாஹ்வுடைய தூதரோடு யார் வந்து நிற்பாங்க அந்த இடத்துல? இதே அப்பாஸ் ரலியல்லாஹு தான் நிற்பாங்க. அவருடைய மகன், அதாவது அகபா உடன்படிக்கையில அன்சாரியில வந்து இருப்பாங்க. அப்ப என்னுடைய மகன் முகமது அவர்கள் இங்க நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க, இருந்தாலும் உங்களோட ஆசைப்படுவாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சிறிய தந்தை அப்பாஸ் அவங்க சொல்லுவாங்க. அவருடைய மகன் அவங்க தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான செய்தி சொல்வா இருந்தா, இவர்களுடைய வயது எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது இவர்களுடைய வயது 10 இருந்து 13. 2 விதமான செய்தி இருக்கு. ஒன்று 10 வயது இருக்கு, இன்னும் 13. குறிப்பாக 13 வயது எடுத்துக்கிட்டா கூட அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது இந்த நபித்தோழருடைய வயது 13. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவருடைய வயது, 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவ வயது தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வயது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய நேரத்துல இவர்கள் திருமுறை குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், திருமுறை குர்ஆனை முல்கம் என்று அதையே வகைப்படுத்துவாங்க. அதாவது முதல்ல 50 வசனம் இருக்கு. இந்த 49 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை விட்டுவிட்டு அத்தியாயம் 50 அத்தியாயங்கள் 114 அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை குறிப்பிட்டு அதை முல்கம் என்று சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா, அதிகமான சூறாக்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய சூறா பார்த்தீங்கன்னா பக்ரா, ஆல் இம்ரான், மாயிதா, அன்னிசா என்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூறாக்களா இருக்கும். இந்த 50 அத்தியாயத்துக்கு மேல வரக்கூடிய எல்லாமே சிறிய சிறிய சூறாக்களாக எளிமையான மனம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதனால முல்கம் என்று வகைப்படுத்துவாங்க. இந்த நபித்தோல 13 வயதுல அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது இந்த முல்கம் என்று சொல்லக்கூடிய 50ஆம் அத்தியாயம் காஃப் என்ற அத்தியாயம் முதல் 114ஆம் அத்தியாயம் வரைக்கும் முழுவதும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தை ஈடுபாடோடு வாழ்ந்த நபித்தோழர். இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 விதமான முறை இருந்தாங்க. ஒரு முறை என்ன? சித்தப்பா பையன். சித்தப்பா பையனா சச்சா பையன் தான். சச்சா சித்தப்பா எல்லாம் ஒண்ணுதானே, சகோதரங்கிற முறை. இன்னொரு முறை என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, அவர்களுடைய சகோதரியின் மகன். இப்படி 2 விதமான முறையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூரத்தை சொந்தம்லாம் கிடையாது, மிக நெருங்கிய சொந்தமாக வாழ்ந்தவர் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். இதோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடிய சூழலா பார்க்க முடியும். ஒரு குறிப்பான 2 சம்பவம். ஒன்று, இவர்களுடைய சின்னம்மா இருக்கிறாங்க, அதான் பெரியம்மா. யாருன்னா அல்லாஹ்வுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுல இவர் ஒரு நேரம் வந்து இருக்கிறார். வந்து இருக்கக்கூடிய நேரத்துல காலை தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக எந்திரிக்கிறார். தஹஜ்ஜத் தொழுகைக்காக எந்திரிக்கிறாங்க. எழுந்து தொழுவதற்காக தண்ணீரை பாக்குறாங்க. தண்ணீர் ரெடியா இருக்கு. இன்றைக்கு நம்ம ஊர்ல எப்படி இருக்குது? பள்ளிவாசல வீடாக பைப் கனெக்ஷன் போட்டு வச்சிருக்கிறோம். மோட்டர் போட்டோம்னா டேங்க் மேல தண்ணி போயிடும், கீழே பைப்பு திறந்தா தண்ணி வந்துடும். இது லேசான முறை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து அப்படி கிடையாது. தண்ணியை வெளியில இருந்து கொண்டு வந்து ஒதி எடுக்கக்கூடிய நேரத்தை தான் பயன்படுத்த முடியும். அப்படியான சூழல் இருந்துச்சு. ரசூல் எந்திரிச்சு பாக்குறாங்க, தன்னுடைய தேவைக்கான தண்ணீர் அந்த இடத்துல இருக்கு. ரசூல் மனைவிட கேட்கிறாங்க, இந்த இடத்துல தண்ணீர் யார் கொண்டு வச்சா? எனக்கு தேவை இருப்பதை உணர்ந்து யாரு கொண்டு வச்சா என்று கேட்கும் போது மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்பாஸ் அப்துல்லா தான் உனக்கு வச்சாங்க என்று சொல்லக்கூடிய சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா, இவருக்கு மார்க்கத்தை கற்றுக்கொடு,
மார்க்கத்துடைய விளக்கத்தை கற்றுக்கொடு. ரெண்டையும் ரசூலா கேட்கிறாங்க. ஒண்ணு மார்க்கமும் வேணும், இன்னொன்று அந்த மார்க்கம் குறித்தான விளக்கமும் வேண்டும் என்று ரசூலா பிரார்த்தனை பண்றாங்க. இது முதல் சம்பவம். ரெண்டாவது இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அப்ப இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருந்தேன். 13 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சஹாபி தானே. அந்த நேரத்துல மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள ஒரே ஒரு தலவாணி தான் இருந்துச்சு. நீங்க நம்மள மாதிரி பலவையான தலவாணி இல்ல, ஒரே ஒரு தலவாணி தான். அந்த தலவாணியில ஒரு சைடு ரசூலா படுத்திருந்தாங்க. தலவாணி 4 பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு பக்கம் ரசூலா தலை வச்சு படுத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா தலை வச்சு படுத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நான் தலை வச்சு படுத்திருந்தேன். இப்படி 3 பேர் தூங்கி கொண்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள். எழுந்த சத்தங்களை கேட்டோம், நான் உடனே எழுந்துச்சுட்டேன். ரசூலா என்னடா செய்யறாங்கன்னு ஒண்ணு ஒண்ணாக இன்றைக்கு ஹதீஸ்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பாடமா சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த நபித்தோடு சொல்லியிருக்கிறார். ரசூலா என்ன செய்யறாங்க? எழுந்த உடனே தன்னுடைய கைகளை தேய்த்து முகத்துல தேய்க்கிறார். தூக்கத்துடைய கலக்கம் தெளிய வேண்டும் என்பதற்காக முகத்தை தடவுறாங்க. தெளித்த பின்பாக திருமறை குர்ஆனுடைய 3 அத்தியாயம் ஆல இம்ரான் அதனுடைய கடைசி 10 வசனங்கள் ரசூலா ஓதுறாங்க. உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டே ஓதி கொண்டு இருக்கிறாங்க. ஓதிய பின்மா எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஒதி எடுக்கிறதுக்காக போறான். ஒதி எடுத்து முடிக்கிறார். ஒன்றையுமே எப்படி கவனமா பத்திரிக்கான்னு பாருங்க. இன்றைக்கு நம்மெல்லாம் இது மாதிரி தந்தை எந்திரிச்சாலோ தாய் எந்திரிச்சாலோ மனைவி கதை எந்திரிப்போமான்னு கேட்டாலும் அறிவுதான். என்னென்ன செய்யறாங்கன்னு ஒன்று மன்ற வாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூலா எந்திரிக்கிறாங்க, ஒதி எடுக்கிறாங்க. அந்த ஒதி எப்படியான முறை இருந்தது? அல்லாஹ்வுடைய அழகான ஒன்ன கையில எடுத்து தண்ணி எடுத்தாங்க, ஒவ்வொன்றாக செஞ்சாங்க. எல்லாவற்றையும் நிதானமாக அவசரம் இல்லாமல் அழகான முறையில் ஒது செஞ்சாங்க. ஒது செய்து முடித்த பின்பா ரசூலா தொழுகைக்க வந்துட்டாங்க. தகத்து நேரம் வந்துருச்சு. ரசூலா தொழுகைக்க வந்துட்டாங்க. தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. தக்பீர் கட்டிட்டாங்க. இந்த நேரத்துல இவ்வளவு வாசம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இடது பக்கம் நிற்கிறார். இது மாதிரி நம்முடைய வீடு நாம் தொழுதா கூட பிள்ளைகள் எந்திரிச்சு நம்மோட தொழுமானு கேட்டா ரொம்ப அழிவுதான். இவர் எந்திரிச்சு வர்றார். எந்திரிச்சு வந்து ரசூலாவோட இடது பக்கம் வந்து நிக்கிறார். அப்ப ரசூல் என்ன செஞ்சாங்க? அவரை வலது பக்கம் பிடிச்சு திருப்பினார். அதே அவரே இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வலது கரத்தின் மூலமாக என்னுடைய வலது காலை பிடித்து திருப்பினாங்க. இன்னும் இது மாதிரிலாம் காலை நம்ம தெரிய முடியாது. ரசூலாவுடைய உறவு முறை அன்பு பாசத்தோட ரசூலா உரிமையோடு செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம காலை பிடிச்சா சண்டையாயிரு, பிரச்சனையா அதே விஷயம். அப்ப இது மாதிரி இடது பக்கம் இருந்தாங்கன்னா ஒரு தனியான ஒரு தொடர்புடைய நேரத்துல நாம் ஜமாத்தாக சேர வேண்டும் என்றால் வலதுபுறம் தான் இணைய வேண்டும் என்பதை இது ஒரு பாடமா கற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இன்னொரு சட்டம் என்னன்னா, இன்றைக்கு நாம் எல்லாம் தகஜ தொழுகையா இருந்தாலும் இரவு தொழுகையா இருந்தாலும் ஜமாத்தோடு தொழுகும். அல்லாஹ்வுடைய தனியா தொழும் போது பின்னாடி வந்து தொழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடாது தடுக்கல. அந்த நேரத்தையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத் தொழுகை தொழுவதற்கு அனுமதி ரசூலா கொடுத்தா அந்த இடத்துல. அப்ப இது மாதிரி 2 சட்டங்கள் இந்த இடத்துல புரிய முடியும். இதே மாதிரியாக பல்வேறு சூழல்ல பல்வேறு விதமாக குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வது ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஒரு முறை இவங்க சொல்லக்கூடிய செய்தி, நான் இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி, நான் அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு செய்தி எனக்கு கிடைக்கும் என்பதற்காக என்னோட ஒரு அன்சாரி இருந்தார். அந்த அன்சாரி இடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப முக்கியமான நபித்தோழர்கள் வந்திருக்கிறாங்க. பள்ளிவாசல் வெகு தொலைவில் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அன்சாரிட்ட ஒரு சொல்றாங்க, நண்பர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள் மூத்த நபித்தோழர்கள் வந்திருக்கிறாங்க, வாருங்கள் 2 பேரும் போவோம். 2 பேரும் சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை பற்றியான செய்தியை கேட்டுட்டு வருவோம், மார்க்கம் தொடர்பான ஆலோசனை கேட்டுட்டு வருவோம் கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த அன்சார் என்ன செய்யறாருன்னா, இவரை நீங்க போக வேணாங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? இப்னு அப்பாஸ் அவர்களே, உங்களை விட வயது முதிர்ந்த அதிகமான அனுபவம் உள்ள போர்க்களத்திலாம் கலந்து கொண்ட சகாபாக்கள் இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கா போறீங்க. ஆனால் இதுவெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்ட பின்பாக சகாபாக்களை விட்டு விட்டு உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க போறாங்களா மற்ற மக்கள்லாம்? ரசூலா காலத்துக்காக தாபீன் கேட்கிறாரு, சகாபாக்கள் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட தான் எல்லா மக்களும் போய் ஆலோசனை கேட்க போறாங்க, மசாயல் சட்டை கேட்க போறாங்க. நீங்கள் ஆலோசனை கேட்ட பின்பாக உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்க போறாங்களா? உங்களை எதற்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி பேசுறாரு. அதே நபித்தோழர் தான், அதே அன்சாரி தான்
இவருடைய கடைசி காலம் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கு இப்னு அப்பாஸ் அவர்களை ஒரு மட்டும் தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்று வார்த்தை சொல்லி சொல்றாங்க. இது மாதிரியா அன்றைக்கு நான் அவரை போகிறான்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இப்னு அப்பாஸ் இல்லாமல் மார்க்க சட்டத்தை யாராலும் முழுமைப்படுத்த முடியாது. மார்க்க சட்டத்தை கற்றுக்கொள்வதற்காக அதனுடைய ஆர்வத்தின் மூலமா எல்லா இடங்களையும் ஒரு செய்தி கிடைச்சிடாதா? அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாதா? பிற மக்களுக்கு தெரிவிக்க முடியாதா? என்று எல்லா வகையிலுமே இந்த குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருந்தாங்க. ஒரு சூழல்ல வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு திருமறை குர்ஆனுடைய ஒரு செய்திக்கான விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கம் கிடைக்கக்கூடிய நேரத்துல அவரை சந்திப்பதற்காக பயணம் மேற்கொண்டு போனார். தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டாரு. ரொம்ப நீண்ட தூரம் போகிற எண்ணத்தோடு பயணம் மேற்கொண்டு கிளம்புறார். அப்படி போகக்கூடிய நேரத்துல அவருடைய வீட்டையும் அடைஞ்சிட்டாங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு கடைசியில அவர் வீட்டை அடைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் அந்த இடத்துல இல்ல, அவர் வீட்டுல இல்ல. வெளியூருக்கு ஒரு தேவையா வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டார். அதெல்லாம் என்ன செய்யறாங்க, அவர் வருவது வரைக்கும் காத்திருப்போம்னு வீட்டுக்கு வெளியே திண்ணைகளா இருக்கும் இல்லையா? நம்முடைய சில பகுதிகளில் கூட பார்க்க முடியும், திண்ணையெல்லாம் வீட்டு வாசல இருக்கும். அது மாதிரி திண்ணை வெளியில இருக்கு. அந்த திண்ணையில் இவர் படுத்துறார். படுத்த பின்பா கடுமையான புயல் காற்று இதன் மூலமாக மண்ணெல்லாம் சுழட்டி வந்து இவர் மேடையில் முழுவதுமாக முகத்தை மூடக்கூடியதுக்கு மாறிடும். இவர் யாரே தெரியாததுக்கு மாறிடுறார். அந்த நேரத்தில் அந்த மனிதர் வந்துடுறார். வந்த பின்பா யார் இவருக்கு தெரியாம, நீங்க யாரு, என்னை சந்திப்பதற்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கும்போது முகத்தை தொடச்சு பாக்குறாங்க. துளைத்த பின்பா தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவினராக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்களே, நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஒரு தூதுவரை ஒரு தகவலை எனக்கு அனுப்பியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேன். என்னை சந்திப்பதற்காக நீங்கள் இந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டு வர வேண்டிய தேவையில்லையே, ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டீங்கன்னு கேட்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனிதரே, நான் உங்களை சந்திக்க வந்ததற்கான நோக்கம் உங்களை நலம் விசாரிக்க கிடையாது. உங்களும் எந்த தேவைக்கான நான் வரவில்லை. நான் வந்ததற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமான செய்தி, திருமறை குர்ஆன் சம்பந்தமான செய்தி, உங்களிடம் ஒரே ஒரு செய்தி இருப்பதா எனக்கு தகவல் கிடைத்தது, அதற்கான விளக்கம் வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரே ஒரு செய்திக்காக எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு ஒரு அமைச்சர் போறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நேற்று என்ன சொன்னோம், 5 ஹதீஸை பார்த்துறோம்னு சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி லிங்கை அனுப்பியாச்சு. எத்தனை பேர் அனுப்பிய அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்? எத்தனை பேர் அந்த 5 ஹதீஸை பார்த்துட்டு வந்தோம்? 5 ஹதீஸ் தானே. உட்காந்து போன் காலிலிருந்து பல மணி நேரங்கள் நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் 5 ஹதீஸை படிப்பதற்கு மனசு வருதா நமக்கு? நாம எல்லாம் உலகத்துல மூளை கொண்டிருக்கிறோம். உதாரணங்கள் எல்லாம் நமக்கு நேரம் இருக்கும், அதை பார்ப்பதற்கான சூழல் இருக்கும். எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்தாலும் கூட அதை கோட்டை விடக்கூடிய மக்களை நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு செய்திக்காக பல மணி நேரங்கள் மேற்கொண்டு செய்த இன்றைக்கு அறிவிப்பதற்கான காரணம் என்ன? இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில 1660 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறார். மரணம் செஞ்சு அறிவிச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு மார்க்கத்துடைய தேடல் அதிகமாக இருந்தது. இதன் காரணத்தினால இவருடைய அபூபக்கர் ரலியல்லாஹு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். ஆட்சியினுடைய கலீஃபாவாக, ஆட்சி தலைவராக இருக்கிறார். அந்த நேரத்துல முக்கியமான சகாபாக்களை தன்னுடைய சபையில வச்சிருக்கிறார். இது மாதிரி சபைலாம் மார்க்கம் சம்பந்தமான தீர்ப்பு வழங்கக்கூடியதற்கான ஒரு சபை வச்சிருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தையும் வச்சிருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தையும் வச்சிருந்தாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய சபையில குறிப்பா சொல்றதா இருந்தா ஒரு 16, 17, 18 இந்த 3 வயதுக்குள்ளான அவருடைய வயது இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயது. இவரை அந்த இடத்துல போட்டு வைக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கொண்டு வந்து ஒரு நிர்வாகத்துல தலைவராக செயலா பொருளாதார போடுமா? வாய்ப்பு இருக்கு. அன்றைக்கு மார்க்கத்துடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம், முக்கியமான ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பத்ரு போர்க்களத்துல கடந்து கொண்டு அமைத்தவர்கள் நேற்று கூட சொல்லியிருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்லாமல் திருமணம் முடித்து அமைத்தவர்கள் யார்? அவர் அப்துர்ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நபித்தோடு வந்து கேட்கிறாங்க, உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் செய்த செயல் எப்படி தெரியுமா? இன்றைக்கு இவர் அந்த சபையில இருக்கிறார்.
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. இவரை போன்ற பக்தர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல இருந்த முக்கியமான நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. எங்களோட சேர்த்து இவரை வச்சிருக்கீங்களே, ஒரு தீர்ப்பு வழங்கும் நேரத்துல இவங்களுடைய ஆதரவு என்னன்னா, ஒரு சின்ன பெண்ணை கொண்டு வச்சு மார்க்க தீர்ப்பை தவறா சொல்லிட்டாருன்னா நாம் தான் மறுமையில மாட்டிக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பயம். சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் பொறாமைகள் கிடையாது. இந்த என் வயசு என்ன, இவர் வயசு என்ன, இவரை கூட இங்கே வச்சுக்கிற மாதிரி அந்த பொறாமையெல்லாம் கிடையாது. மார்க்க சட்டம் சொல்லும் போது ஒரு தவறான தீர்ப்பு வழிபடக்கூடாது என்ற பயத்தோடு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுடைய பையங்கள் பசங்க வீட்டுல இருக்கிறாங்க, இவரோட வயசுல இருக்கக்கூடிய பசங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை ஒருத்தரை போன்றதான் இவ்வளவு வாசகன் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது, சரி அப்படியா, சரி நாளை காலை எல்லா மக்களும் வாங்க, சபை மீண்டும் கூட்டப்படும். மறுநாள் காலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபை மீண்டும் வர சொல்றாங்க. எல்லா சகாபாக்களும் வர்றாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களும் வர்றாங்க. வந்த உடனே எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திருமுறை குர்ஆனுடைய 110 அத்தியாயம் இதா ஜா நஸ்ருல்லாஹி ஃபதக் என்று சொல்லக்கூடிய திருமுறை குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்தை சொல்லி, இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டதற்கான காரணம் சொல்லுங்க. இதா ஜா சொல்லக்கூடிய திருமுறை குர்ஆனுடைய வசனத்தை என்ன காரணத்துக்கு அருளப்பட்டதுன்னு சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் நீங்க அமைதியா இருங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சில அமைச்சர்கள் அமைதியா இருக்கிறான். பெரும்பாலும் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் கடைசியா சொல்லக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பல்வேறு மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை போற்றுங்கள்னு அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய அத்தியாயம் இது. ஒரு சாரா சொல்றான். சொன்ன பின்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கிட்ட கேட்கிறோம், இப்னு அப்பாஸ் அவர்களே நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சொல்லும் போதே இவர்கள் கருத்தை நான் ஏற்க மாட்டேன். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையே இவர்கள் கருத்தை நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் இந்த வசனம் இறங்கப்பட்டதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதரின் மரண செய்தி நினைவூட்டுவதற்காக. மார்க்கம் நிறைவடைந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பணி முடிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் பணி முடிந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை சந்திக்கவிருக்கின்றார் என்ற ஒரு முன் அறிவிப்பை சொல்லக்கூடிய அத்தியாயம் இது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா இதுதான் அதற்கு சரியான விளக்கம் சொல்றாங்க. ஏன் இதை கேட்கிறாங்கன்னா, நான் இவருக்கு பொறுப்பை தேவையில்லாமலோ சரியான ஆள் இல்லாமல் ஒரு குறையாவுள்ள ஆட்களை நான் கொடுக்கல, உங்களை விட சிறந்த ஒருவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் வைத்தவர் தான் இப்னு அப்பாஸ் அவர்கள். கடைசியான ஒரு சம்பவம், இவரை பற்றி இவருடைய தந்தை தாபீன்கள் சொல்லி இருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு பின்பாக தாபீன் சொல்றாங்க தன்னுடைய நண்பர்கிட்ட, என்னுடைய தந்தை எனக்கு முக்கியமான 3 அறிவுரையை சொன்னாங்க, ஒரு முக்கியமான 3 அட்வைஸ் எனக்கு பண்ணாங்க. அந்த அட்வைஸ் எப்படியானதுன்னா, இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்துல்லாவே, உமர் அவர்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு என்பது வேறு யாருக்கும் பலருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை உன்னிடம் கொடுக்கப்பட்டால் அதற்கு சரியான முறையில் அல்லாஹ்வை அஞ்சி நீ நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நீ யாரிடத்திலும் எந்த நேரத்திலுமே பொய் மட்டும் சொல்லிடாது. அந்த பொய்க்கு பொய் சொல்லிவிட்டால் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது பாழாகிவிடும். அதனால யாரை பத்தி பொய் சொல்லிடாத, எந்த சூழலை பொய் சொல்லிடாத. இரண்டாவது, யாரை குறித்தும் புறம் பேசி விடாத. கலீஃபா இடத்துல, ஆட்சியாளர் இடத்துல எனக்கு முக்கியமான பதவி கிடைக்கணும், பொறுப்பு கிடைக்கணும்ங்கிறதுக்காக ஜால்ரா செய்வதை போன்று இன்னைக்கு நம்மள அப்படிதான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஜால்ரா அடித்துக் கொண்டு ஒருவரை பற்றி புறம் பேசிக் கொண்டு இருக்கிறாங்கல்ல, உங்க அமைச்சர் அப்படி, உங்க அமைச்சர் இப்படி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இது மாதிரி யாரை குறித்தும் புறம் பேசாத. மூன்றாவது சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு ரகசியமான செய்தி கொடுக்கப்பட்டால் அந்த ரகசியத்தை அமானியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் அந்த ரகசியத்தை அமானியம் சொல்லக்கூடாது. இந்த 3 அறிவுரையை என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாபீன் சகோதரர் சொல்றாங்க. சொல்லும் போது கூடுதலா அந்த தாபீன் சொல்றாரு, இப்னு அப்பாஸே, உங்கள் தந்தை சொன்ன வார்த்தை எல்லாம் முத்தான வார்த்தைகளா இருக்கு. இந்த வார்த்தை ஒவ்வொரு விஷயமே
1000 திர்ஹமை விட மதிப்பான வார்த்தையை தான் உங்க தந்தை சொல்லி இருக்கிறாங்க. இதை சொல்லும் போது இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு மறு வார்த்தையை சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காத ஒண்ணு அட்வைஸ். எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு தந்தை சொன்னாலும் ஒரு தாய் சொன்னாலும் இது நமக்கு இருக்கும். தந்தை என்ன சொல்லிட்டு போனா, எனக்கு அட்வைஸ் கொண்டு போனாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு போனாரா, சொத்து எல்லாம் ஒண்ணு இல்லையா, செல்லும் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, என்னுடைய தந்தை எதுவுமே விட்டுட்டு போறேன்னு நம்முடைய தந்தை குறைய பற்றி சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த அறிவுரை பற்றி அவர் 1000 திர்ஹமை விட பெரிய என்று சொல்லும் போது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இல்லை, என்னுடைய தந்தை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 10,000 திர்ஹமை விட விலை மதிப்பானது. நீ குறைத்து 1000 சொல்றீங்க, ஆனா என்னுடைய தந்தை சொன்னது 10,000 திர்ஹமை விட அதிக மதிப்பான வார்த்தை என்று தன்னுடைய தந்தைக்கு முக்கியத்துவம் பாருங்க. அல்லாஹ்வுக்கு வாழும் போது முக்கியமான இடத்துல அல்லாஹ்வுடைய பேரை பாதுகாத்துக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பாக கலீஃபாவிடத்தை எப்படி நடந்து கொண்டிருந்தாங்க, தன்னுடைய தந்தையிடம் அவங்க செய்யக்கூடிய விஷயமா எப்படி பாதுகாத்துக் கொண்டிருந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உன்னதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுக்கு அடுத்த பின்பாக நாளை தினம் நான் பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, திருமுறை குர்ஆனுடைய ஒரு வசனம் எல்லாரும் கண்டிப்பா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல். 66ஆம் அத்தியாயத்துடைய 4ஆம் வசனம். இந்த வசனத்துல இடம்பெறக்கூடிய ஒரு 2 அல்லாஹ்வுடைய துணை மனைவிமார்கள். 66ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனம். 2 அல்லாஹ்வுடைய துணை மனைவிமார்கள் குறித்து இறங்கிய ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய விளக்கம் கேட்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு வருடம் பயணிச்சார். ஒரு செய்தியினுடைய விளக்கம் கேட்பதற்காக, ஒரு திருமறை குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்பதற்காக ஒரு வருட காலம் உமர் ரலியல்லாஹு கூடவே சுற்றி கொண்டிருந்தார். நேரம் கிடைச்சிடாதா கொஞ்சம் பேச முடியாதாங்கிற மாதிரி ஒரு வருட காலம் இந்த ஒரு செய்திக்காக காத்து கொண்டே இருந்தாங்க. அது சம்பந்தமான செய்தி புகாரினுடைய 2466 முதல் 2470 இந்த 5 ஹதீஸ்களுக்குள்ளாதான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. அந்த 2 மனைவிமார்கள் யார், அந்த திருமறை குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்ற விஷயத்தையெல்லாம் கூடுதலான நாளை பார்க்க இருக்கின்றோம். புகாரினுடைய 2466 முதல் 2470 வரையான செய்தி, திருமறை குர்ஆனுடைய 66 வசனம். இது மாதிரி செய்திகள் முடிந்த வரைக்கும் நன்மையான விஷயங்களாக இருந்தால், ஒரு தேடக்கூடிய விஷயமாக இருந்தால் அதில் முழுவதுமாக பங்கேற்று நாளை மறுமை வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.